நான் துப்ப மாட்டேங்க. தளபதி தோத்தாலும் தளபதி தான். நான் சொல்றது எங்க அண்ணன் தளபதி விஜய் பத்தி கிடையாதுங்க. தமிழ்நாட்டின் மூத்த தளபதி நம்ம ஐயா மு க ஸ்டாலினை பத்தி. நான் வந்து அரசியல விமர்சிப்பேன், ஆனா மரியாதை கொடுக்க விரும்புறேன். நீங்களே நல்லா பாருங்களேன், தான் கொளத்தூர் தொகுதியில தோத்தாரு. ஆனா இப்ப ஆளுநருக்கு யார் வந்துட்டு சொல்றாங்க அரசாங்கத்தை நிரூபிக்கணும்னு? ஐயா மு க ஸ்டாலின். நீங்களே பாருங்களேன், அண்ணன் விஜய் வந்துட்டு அவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாரு ஆட்சி அமைக்கணும், பெரும்பான்மை காமிக்கணும்னு. அப்ப யாரும் உதவி பண்ணாங்க? முத நாளே வந்துட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதுக்காக கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியா மார்க்சிசம் வந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல தான் நம்ம விசிஏ திருமாவளவன் வந்துட்டு அவரை கூட வந்துட்டு நிப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பயத்தை கிளப்பி விட்டாங்க. ஆனா ஐயா தோல் திருமாவளவன் என்ன சொன்னாரு? எங்கள் தலைவர் என் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்துட்டு அவரே வந்துட்டு நீங்க கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு ஆளுநரையே வந்துட்டு ஐயா மு க ஸ்டாலின் சொல்றாரு. இல்ல எப்படி இருந்தாலும் ஜெயிச்சவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தக்குரிங்க சொல்லுவாங்க. ஐயா அவர் ஊழல் ஆட்சியை வந்துட்டு திடீர்னு கவர்னர் ஆளுநர் ஆட்சி வந்துச்சுன்னா சுரண்டி எடுத்து அவர் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு. ஏயா இத்தனை வருஷமா ஆண்ட மனுஷனுக்கு அரசியல் அறிவு கூட தெரியாதா? அவர் உண்மையிலேயே அரசியல் அறிவு உள்ளவர். அதை விட முக்கியமா தமிழ்நாட்டு மேல அக்கறை உள்ளவர். இப்ப திடீர்னு இங்க வெள்ளதாரி தாத்தா வந்துட்டு உள்ள விட்டாக்கா என்ன பண்ணுவாரு? ஹிந்தி தான் வைக்கணும், ஹிந்தி தான் நொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மும்மொழி கொள்கை எல்லாத்தையுமே வச்சிருவாரு. ஆனா இப்ப கூட அவர் என்ன சொன்னாரு? ஒரு வலியுறுத்துறாரு. என்ன? உங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த உணவு திட்டம், பெண்களுக்கு இலவச பேருந்து, அதை மட்டும் தான் வலியுறுத்துறாரு தவிர்த்து அவர் வேற எதுவுமே கேட்கல. கிங் மேக்கர் யாருன்னு என்ன சொல்லுவாங்க? எல்லாம் ஐயா கலைஞர் வந்து கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நான் சொல்றேன், 2026 தேர்தல்ல கிங் மேக்கர் ஒரே ஆள் தான், அப்பா மு க ஸ்டாலின் அவர்கள் தான். காரணம், ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான், ஓடிக்கிட்டே இருக்கான். ஐயா ஸ்டாலினை தோக்கடிச்சு யாரு? தளபதி அண்ணன் விஜய் தான். ஆனா அப்பயும் சரிப்பா நீயாவது ஆட்சி அமைக்க. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களை ஒரு நாள் பார்த்தா நானே உங்களை கையெடுத்து கும்பிடுவேன். இந்த அளவுக்கு அரசியல் நான் பார்த்ததே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிக்கிறீங்க. தவறா நினைச்சுக்காங்க. நான் வந்துட்டு சில பதிவுகளை வந்துட்டு உங்களை எதிர்த்தே போட்டிருக்கேன், ஆனா தலை வணங்குறேன். அதே மாதிரி சி ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் பண்றப்ப எனக்கு காதுல ஒண்ணே வந்து கேட்கும், மு க ஸ்டாலின் ஆகிய நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு. உண்மையிலேயே ஐயா நன்றி. தக்குறிங்க இதை பார்த்தா வந்துட்டு ஏதோ கத்துவீங்க, ஆனா அரசியல் ஞானம் இருக்கிறவங்க யாருக்குமே இதை புரிஞ்சுக்க தெரியுமே தவிர்த்து எதிர்க்க மாட்டாங்க. சரியா?